2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று காலை 8:45 மணியளவில் தேவாலயங்கள் மற்றும் சில சுற்றுலா ஹோட்டல்களை இலக்கு வைத்து தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. தற்கொலை குண்டு தாக்குதலின் இலக்காக 3 தேவாலயங்களும் கொழும்பில் அமைந்துள்ள 3 அதிசொகுசு ஹோட்டல்களும் காணப்பட்டன. அடிப்படைவாத தீவிரவாத குழு ஒன்று மேற்கொண்ட இத்தாக்குதலில் 273 பேர் உயிரிழந்தனர். 500க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்தும் காயமடைந்தவர்களுக்கு ஆசி வேண்டியும் நாட்டின் ஒவ்வொரு தேவாலயத்திலும் இன்றைய தினம் ஆராதனைகள் இடம்பெற்றது. அதற்கமைய உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்து இன்று காலை 8:45 மணி முதல் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிரதான நிகழ்வு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் அதிவணக்கத்துக்குரிய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தலைமையில் இடம்பெற்றது. உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து மணி ஒலிக்கச் செய்யப்பட்டது. 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றினர். நினைவு தூபிக்கு அருகில் மெழுகுவர்த்தி ஏற்றும் நிகழ்வில் சர்வமத தலைவர்களும் கலந்து கொண்டனர். මේ සැමරුම සංවිධානය කරමින් සියල්ලන්ගෙන් ඉල්ලා සිටින්නේ இந்த பயங்கரவாத தாக்குதலின் பின்புலமாக இருந்தவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதே எமது முக்கிய கோரிக்கையாகும். இலங்கைக்குள் பல தசாப்தங்களாக இடம்பெற்ற பல்வேறு கொலைகள், ஆட்கடத்தல்கள் மற்றும் மனித படுகொலைகளுக்கு பின்புலமாக இருந்தவர்களின் நோக்கம் என்ன, அவ்வாறு செய்தது யார் என்பதை கண்டுபிடித்து அனைத்தையும் கால ஓட்டத்தில் மறக்கடிக்க செய்வது எமது நாட்டின் அண்மை காலங்களில் இடம்பெற்று வந்த மிக பயங்கரமான செயற்பாடாகும். இதில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அரசியல் தலையீட்டினால் பலவீனமடைய செய்யப்பட்ட சட்டத்தின் ஆட்சி, மமதை, அரசியல் இச்சைகள் உள்ளிட்டவைகளால் இல்லாது செய்யப்பட்டிருந்தது. உண்மையை மறைப்பதற்கு போலியான விடயங்களை பரப்பி ஊழல் மிகுது சூழலில் சட்டத்தின் ஆட்சியை தம்பசம் எடுத்துக் கொண்டமை, செல்வந்தர்கள் மற்றும் அதிகாரமிக்கவர்களுக்கு சகல வரப்பிரசாதங்களையும் வழங்கும் வகையில் சமூகத்தை இயக்குதல் உள்ளிட்ட தீய எண்ணங்களால் எமது நாடு வேகமாக பாதாளத்துக்குள் சென்றது. இந்த செயற்பாடுகளால் எமது நாட்டின் ஒழுக்க விழுமியங்கள் இங்கிருந்து அழிக்கப்பட்டன. இவ்வாறான சூழலில் இலங்கையில் கடந்த 4 தசாப்த காலங்களில் இடம்பெற்ற கொலைகள், ஆட்கடத்தல்கள், ஊழல் தொடர்பில் உண்மையான விசாரணைகளை கண்டுபிடிப்பதற்கு கடினமாக இருந்தமைக்கு காரணம் இந்த சகல விடயங்களிலும் பின்புலமாக அரசியல் தலையீடு இருந்தமையாகும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அதிகாரிகள் சுதந்திரமாக விசாரணைகளை செய்ய முடியாத அளவுக்கு இடையூறு ஏற்படுத்த கொடூர சிந்தனை யாருக்கு இருந்தது? அது எமக்கு புரியவில்லை. இந்த நாட்டில் இடம்பெற்றுள்ள வேறு பல கொலைகள், ஆட்கடத்தல்கள் ஆகியன தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் குறித்து வாய் திறக்காத பலர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை உரிய அதிகாரிகள் சுயாதீனமாக முன்னெடுப்பதற்குள்ள வாய்ப்பை இடையூறு செய்ய முற்படுவது ஏன்? அதனூடாக அவர்கள் உண்மையை மறைக்கவோ அல்லது விசாரணைகளை சீர்குலைக்கவோ மேற்கொள்ளும் முயற்சியாகவே நாம் பார்க்கின்றோம். தமது பொறுப்புகளை நிறைவேற்றாமல் விசாரணைகளை திசை திருப்ப இவ்வாறான அதிகாரிகள் செயற்பட்டது யாருடைய அழுத்தத்தினால் என்பதை நன்றாக கண்டறிய வேண்டும். இப்போது அமைந்துள்ள அரசாங்கத்துக்கு முன்னர் 2019 ஆண்டிலிருந்து ஆட்சியில் இருந்த சகல அரசாங்கங்களும் இந்த மனித படுகொலையை, தாக்குதலின் உண்மையை கண்டறிவதற்கான நோக்கத்தை மிக குறைந்த மட்டத்திலேயே வைத்திருந்தன. அப்போது இருந்த ஜனாதிபதிகளும் பொலிஸ் அதிபர்களும் சட்டமாதிபர்களும் இந்த விசாரணைகளை கண்டுகொள்ளாமல் விடவே அல்லது சீர்குலைப்பதற்கே பயன்படுத்திய மூலோபாயங்கள் என்னவென்றால் குழுக்களை அமைப்பது, அப்போது வருகின்ற எதிர்ப்புகளுக்கு தற்காலிகமாக பிளாஸ்டர்களை ஒட்டி அவற்றிற்கு பதிலளிக்காமல் விடுவது மற்றும் விசாரணைகளை வலுவிழக்க செய்வது ஆகியவற்றையே செய்தனர். கடந்த 2004ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் இந்த விடயம் குறித்து மிக சிறந்த விடயங்களை முன்னெடுப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கமைய நாம் அவர்களிடம் கோரிக்கை விடுப்பது, இந்த உறுதிமொழியை யதார்த்தமாக்கி ஈஸ்டர் தாக்குதல் குறித்த பரிபூர்ணமான வெளிப்படைத்தன்மையான உண்மையான அடிப்படையை கொண்ட விசாரணையை முன்னெடுத்து அதன் உண்மையை எமக்கு வெளிப்படுத்துமாறு கூறுகின்றோம். பரிபூர்ண විනිවිද පෙනෙන සත්‍යය මත පදනම් වූ පරීක්ෂණයක් සිදු කර එහි සත්‍යතාවය අපට එළිදරව් කර දෙන ලෙසයි. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட சியோன் தேவாலயத்தில் விசேட தேவாராதனை இடம்பெற்றது. 7 வருடங்களுக்கு முன்னர் இதே போன்றதொரு தினத்தில் இடம்பெற்ற குறித்த அழிவில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து வழிபாடுகள் இடம்பெற்றன. கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தில் 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் தின குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து இன்று விசேட தேவாராதனை இடம்பெற்றது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள ஈஸ்டர் படுகொலை நினைவு தூபியில் இன்று காலை நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபை மேயர் சிவபாக்கியநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதி மேயர் டி தினேஷ், மாநகர சபை உறுப்பினர்கள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் என பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டதுடன் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. நியாயமான வெளிப்படைத்தன்மையாக நீதியை வேண்டி நாங்கள் இருக்கின்ற இந்த நேரத்திலே இவ்வளவு காலமும் அரசு பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுத்து வருகின்ற போதிலும் அத்தகைய
செயல்களை செய்தவர்கள் கண்டுபிடித்து அவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நாங்கள் இந்த இடத்தில் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற நிகழ்வாக அமைகின்றது. இந்நிலையில் மட்டக்களப்பு அரசடி கல்லடி பாலத்துக்கு அருகில் ஈஸ்டர் நினைவு தூபி கருக்களப்பு மாவட்ட சிவில் சமூக அமைப்புகள் மத தலைவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களினால் நினைவேந்தல் நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. குண்டு தாக்குதலில் பலியானவர்களின் உறவினர்களும் பொதுமக்களும் மலர் அஞ்சலி செலுத்தி மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினால் உயிரிழந்தவர்களின் ஈடேற்றத்துக்காகவும் பாதிக்கப்பட்டவர்களின் நலனுக்காகவும் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு தாண்டவன்வழி காணிக்கை மாதா தேவாலயத்தில் ஆலய பங்கு தந்தை டி. ஜூலியன் தலைமையில் ஆத்ம சாந்திக்கான திருப்பலி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன.